கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்விலே அன்பாக அழைக்கிறேன். அன்புக்குரியோரு, இன்றைய நாளிலே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விளக்கி உரைக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், முதலாவது நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது காரியம், தேவனுக்கு பிரியமாய் நடப்பது மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஆகையினாலே மூன்றாவது பாருங்கள், ஜீவ பலியாக உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனைக்கு அவைகள் ஒப்பிடப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் இரண்டாவது வசனம் பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு காரியம். எப்படி நாம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? எப்படி முடியும்? அது சாத்தியமா? ஆண்டவர் இயேசு அவர் உத்தமராய் காணப்பட்டார், அவர் உண்மையானவராய் காணப்பட்டார். அவர் தேவனுக்கு பயந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் செய்த பல தவறுகளின் மூலமாக அவர் ஆணி அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சரீரத்தை அவர் ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் இங்கே நமக்கு விளக்கமாய் கூறுகிறார். பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, தேவன் விரும்புகிறதான ஒரு பலி, இரக்கத்தை அல்ல, அவர் பலியை விரும்புகிறார். அவர் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தேவன். ஆகையினாலே இதை கேட்கிறதான அன்பு உள்ளங்களே, உங்களை நீங்கள் தேவனுக்கு ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, அதுதான் புத்தி உள்ள ஆராதனைக்கு ஒப்பிடப்படுகிறது. புத்தி உள்ள ஆராதனை என்பது குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆராதனைகளிலே பல வித்தியாசங்களை இப்பொழுது நடத்தி கொள்கிறார்கள். ஆனால் புத்தி உள்ள ஒரு ஆராதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் தேவன் விரும்புகிற பிரகாரமாய், அவருக்கு பிரியமாய். அப்படி நாம் சரீரத்தை ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாகவே நம்முடைய சிந்தனை செய்த பாவத்திற்காய் அவர் சிரசிலே முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கரங்கள் செய்த பாவத்திற்காய் அவர் கரங்களிலே ஆணிகள், அவருடைய இருதயத்திலே ஆணிகள், அவருடைய கால்களிலே ஆணிகள். இப்படி நாம் செய்த தவறுகளின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாய் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இதை கேட்கிற அன்பு உள்ளங்களே,
நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.